Good morning students. First midterm English 11th standard key answer தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சினானிம் பிரின்ஸ்லி அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் கரெக்டு, வெரி லார்ஜ். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்மெண்ட், ஏ ஆப்ஷன் கரெக்டு, சாட்டிஸ்ஃபேக்ஷன். தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர்ட், ஏ ஆப்ஷன் கரெக்டு, ஸ்ப்ரெட்டு. ஃபோர்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா ஆன்டனிம் கேட்டிருக்காங்க, பர்சுவேட், ஆப்போசிட் மீனிங் பார்த்தீங்கன்னா டிஸ்வேட். ஃபிஃப்த்து கொஷின் காம்ப்ளெக்ஸ், ஏ ஆப்ஷன் கரெக்டு, சிம்பிள். சிக்ஸ்த்து கொஷின் வேனிஷ்ட், சி ஆப்ஷன் கரெக்டு, அப்பியர்ட். செவன்த்து கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பவுண்ட் வேர்டு கேட்டிருக்காங்க, கர்ட், ஏ ஆப்ஷன் கரெக்டு, கர்ட் யார்ட். நெக்ஸ்ட்டு எயித்து கொஷின் அப்ராப்ரியேட் டிட்டர்மினஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டேஸ் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் விஷ் மீ ஆன் மை பர்த்டே அப்படிங்கிறதுக்கு ஒன்றா எனியான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் கரெக்டான ஆன்சர். நைன்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, இதோட அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க, சி ஆப்ஷன் கரெக்டு, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். டென்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ், ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க, இன்ஆக்டிவ். 11th கொஷின் பார்த்தீங்கன்னா மாடல் வேர்பு, ஐ டேஸ் அட்மிட் மை ஃபால்ட் இஃப் ஐ வேர் யூ. இது பார்த்தீங்க அப்படின்னா டி ஆப்ஷன் தான் கரெக்டு, வுட்டு. ஏசர் அப்படின்னா இஃப் ஐ வேர் யூ, அந்த வேருங்கிறது பாஸ்டன்ஸ். இங்கே பாஸ்டன்ஸ் வந்தது அப்படின்னா மெயின் கிளாஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா வுட்டு தான் கொடுக்கணும், வுட்டு ப்ளஸ் வெறுப்பு 1, சரிங்களா. 12th கொஷின் பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோன்ஸ், த சைல்டு லுக்ஸ் வெரி சிக் அண்ட் பேல், வெளிரி போகிற நிறம், சரிங்களா, அதுதான் பேல், பிஏஎல்இ தான் கொடுக்கணும், இதோட ஆன்சர். 13th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா போய்டிக் லைன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம் சன் தே யூஸ் டு லாஃப் வித் தர் ஹார்ட்ஸ் அண்ட் லாஃப் வித் தர் ஐஸ். ஹூ இஸ் த போய்ட் அட்ரஸிங் டு அப்படின்னா பாசிட்டிவ் பீப்புளை தான் கொடுக்குறாங்க. ஹவு டிட் த பீப்புள் லாஃப் இன் ஓல்டன் டேஸ், அதுலேயே இருக்குது, லைன்லேயே இருக்குது. தே யூஸ் டு லாஃப் வித் தர் ஹார்ட்ஸ் அண்ட் லாஃப் வித் தர் ஐஸ், இதுதான் ஓல்டன் டேஸில் பண்ணதவங்க. 14th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஹூ இஸ் ஜாக்கி அப்படின்னா ஹார்ஸ் ரைடர் தான் இதோட ஆன்சர். பி ஆப்ஷன், பி கொஷின், பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். இதில் ரைமிங் வேர்ட் பார்த்தீங்கன்னா ஜாக்கி, ஹாக்கி, சரிங்களா. கொஷினை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன்சர் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. 15th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா fill in the blanks with suitable preposition. The nearest hospital to this place is at a distance of 20 km. ஸோ ஃபஸ்ட்டு டேஸ்க் பார்த்தீங்கன்னா 2 கொடுக்கணும், செகண்ட் டேஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா 8 கொடுக்கணும். 16th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. எவ்ரி ஒன் வாஸ் ஸ்லீப்பிங், சரிங்களா. ஸ்லீப் அப்படிங்கிறதுல டேஷ் பார்த்தீங்க அப்படின்னா வாஸ் ஸ்லீப்பிங் கொடுக்கணும், மேலே ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஒன் த எர்த்குவேக் டேஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஹிட் தான், அதே ஹிட் அப்படின்னு தான் கொடுக்கணும். த ஸ்மால் டவுன், எவ்ரி ஒன் வாஸ் ஸ்லீப்பிங் ஒன் த எர்த்குவேக் ஹீட் த ஸ்மால் டவுன், பாஸ்டன்ஸில் கொடுக்கணும் ஹிட்டை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் ரெஃபரன்ஸ் கான்டெக்ஸ்ட், சரிங்களா, இஆர்சி. ஸோ இதை பார்த்துக்கோங்க எதில் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 2 போயமில் தான் இருக்குது. கான்ஃபெஷன் ஆஃப் த பாண்ட் ஸ்பெக்டேட்டர், ஒன்ஸ் அப்பான் அ டைம்லேருந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 3 மார்க் கொஷின், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். பார்த்துக்கோங்க எந்த கொஷின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதெல்லாம் கைடில் இருக்கும், இதெல்லாம் பார்த்து எழுதிக்கோங்க. 22nd கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ராஜு ஸ்பெண்ட்ஸ் ஈக்குவலி ஆன் அப்படின்னா, ஸோ ஈக்குவலாக இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ரெண்ட்டுக்கும் ஃபுட்டுக்கும் தான், சரிங்களா. 25 தான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் விச் ராஜு ஸ்பெண்ட் லீஸ்ட், ரொம்ப கம்மியாக எதுக்கு செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாத்துக்கு தான், சரிங்களா. ஸோ கிளாத்னு எழுதிக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹவு மச் ராஜு ஸ்பெண்ட் ஆன் கிளாத், கிளாத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா 5%, சரிங்களா. அடுத்தெல்லாம் பார்த்தீங்க பேராகிராஃப். ஸோ இது வந்து இப்போது கீ ஆன்சர் கொடுத்துருக்கேன் இந்த வருஷத்துக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து எழுதுகிறவங்களுக்கும் அவங்களுக்கு கீ ஆன்சர் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக எந்தெந்த கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிவிஷனாக கூட இருக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம்.